அவன் எனக்கு இளையவன் தான், தம்பிதான். ஆனா அவன் என் தோள் மேல கை போட்டு நிற்கும்போது எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தோணும். நான் ஊர்காட்டில் வளர்ந்தவன், கொஞ்சம் சொல்லு சொல்லுன்னு கோவம் வரும். ஆனா என் தம்பி குணமான பையன்மா, அவசரப்பட மாட்டான், நிதானமா யோசிப்பான், யார் மனசும் கஷ்டப்படாம நடந்துப்பான். நமக்கு கொஞ்சம் கம்மிதான், ஆனா என் தம்பி புத்திசாலி. அவன் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி காலரை தூக்கி விட்டு கெத்தா சுத்துவேன். ஒரு தடவை எங்க ஊர் மலை உச்சிக்கு தனியா தேன் எடுக்க போயிருந்தேன். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்ததும் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு வீட்டுக்கு வெளியே போட்டு கதவு பூட்டிட்டாரு. ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். எங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் எங்க அப்பா கேட்கவே இல்லை. அப்போ சபா என்ன பண்ணான் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வந்து என் கைய பிடிச்சிட்டு என் பக்கத்திலே நின்னுட்டான். எங்க அப்பா கேக்குறாரு, இப்ப உள்ள வரப்போறியா இல்லையான்னு. அதுக்கு அண்ணனை உள்ள விட்டாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு என் கூடவே நின்னுட்டான். என் தம்பி என்னை விட்டு போகவே இல்லை, என் கூடவே இருந்தான்.